10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் அலகு பயிற்சி 4 7வது கணக்கு பார்க்குறோம். 2 மீட்டர் உயரமுள்ள மனிதர் ஒரு மரத்தின் உயரத்தை கணக்கிட விரும்புகிறார். மரத்தின் அடியிலிருந்து 20 மீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியில் ஒரு கண்ணாடி கிடைமட்டமாக மேல் நோக்கி வைக்கப்படுகிறது. கண்ணாடியிலிருந்து 4 மீட்டர் தொலைவில் சி என்ற புள்ளியில் நிற்கும் மனிதர் மரத்தின் உச்சியின் பிரதிபலிப்பை கண்ணாடியில் காண முடிகிறது எனில் மரத்தின் உயரத்தை காண்க. மரத்தின் அடி கண்ணாடி மனிதர் ஒரே நேர்கோட்டில் உள்ளதாக கொள்க. அடிப்பகுதி மரத்தின் உயரம் தெரியாது, ஹெச் மீட்டர்னு எடுத்துக்கலாம். மரத்தின் அடியிலிருந்து 20 மீட்டர் தொலைவில் கண்ணாடியானது வைக்கப்படுகிறது பி என்ற புள்ளியில். இதில் இருந்து 4 மீட்டர் தொலைவில் நிற்கும் மனிதர். கண்ணாடியிலிருந்து 4 மீட்டர் தொலைவில் ஒரு மனிதர் நிற்கிறார். இது 4 மீட்டர் தொலைவு. மனிதனின் உயரம் எவ்வளோன்னா 2 மீட்டர். நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி இ. இந்த புள்ளிகளை ஏபியையும் பிடியையும் இணைக்கலாம். அப்படி இணைக்கிறோம் அப்படிங்கிறப்ப வரைபடத்திலிருந்து ஏசி அப்படிங்கிறது மனிதர், டிஇ என்பது என்னதுன்னா மரம். ஏசி மனிதரின் உயரம் எவ்வளவு? 2 மீட்டர். டிஇ என்பது மரம். மரத்தின் உயரம் நமக்கு தெரியாது, அதை என்னன்னு எடுத்துக்கலாம்? ஹெச் மீட்டர்னு எடுக்கிறோம். மரத்தின் உயரத்தை ஹெச் மீட்டர்னு எடுக்கலாம். முக்கோணம் 2 செங்கோண முக்கோணம் இங்கே அமையுது. ஏசிபி ஒரு முக்கோணம், டிபிஇ ஒரு முக்கோணம். 2 கோணங்கள் சமமாக இருந்ததுன்னா 2 முக்கோணமும் வடிவத்த முக்கோணம்னு சொல்லிடலாம். அந்த நிபந்தனைக்கு தான் இங்கே வரும். முக்கோணம் ஏசிபி மற்றும் முக்கோணம் டிஇ பியில் எந்த கோணம் நமக்கு சமமாக இருக்குது? அதாவது 90 டிகிரி உள்ளது. கோணம் ஏசிபி 90 டிகிரி. அதே போல் இன்னொரு முக்கோணத்தில் கோணம் டிஇபி ரெண்டுமே 90 டிகிரி. கோணம் பி என்பது 2 முக்கோணத்துலேயும் நமக்கு பொதுவாக இருக்குது. அப்போ பொதுவான கோணத்தை எழுதிக்கலாம். கோணம் ஏபிசி ஈக்குவல் டு கோணம் டிபிஇ பொது கோணம். 2 முக்கோணங்கள் சமம் என்பதால் 2 கோணங்கள் சமம் என்பதால் 2 முக்கோணங்கள் வடிவத்தவை. therefore முக்கோணம் ஏசிபி வடிவத்தவை, முக்கோணம் டிஇபி. என்ன நிபந்தனைப்படி? ஏஏ விதிப்படி 2 கோணங்கள் சமம் என்பதால் 2ம் வடிவத்தவை. வடிவத்த முக்கோணங்களாக இருந்தது அப்படின்னா பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். பக்கம் ஏசி. அப்போ முதல் முக்கோணத்தில் ஏவை மையமாக வச்சுக்கிட்டோம்னா ஏசி பை டிஇ. அடுத்து இரண்டாவது முனை சிபி பை இபி. அடுத்து ஏபி பை டிபி. இது வடிவத்த முக்கோணமாக அமையுது. இதில் மதிப்புகள் ஒன்றொன்னையும் பிரதியிட்டு ஹெச்சுக்கு மதிப்பு கணக்கிடலாம். ஏசியின் மதிப்பு 2, டிஇ என்பது தெரியாது, ஹெச்சுன்னு எடுத்திருக்கிறோம். சிபி என்பது 4 மீட்டர், இபி என்பது 20 மீட்டர். அப்போ அடுத்து ஏபியோ டிபியோ நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் இருந்தே ஹெச்னான்னு கணக்கிட்டுறலாம். 1 நாங் 5 2 பை ஹெச் ஈக்குவல் டு 1/5ன்னு வருது. ஹெச்சோட மதிப்பு தான் வேணும். அப்படிங்கிறப்ப 1/h ஈக்குவல் டு 2 கீழே கொண்டு வந்துடுறோம். 2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 1/10. தலைகீழ் எடுத்துக்கிட்டோம்னா ஹெச் ஈக்குவல் டு 10 மீட்டர்னு கிடச்சுள்ளது. therefore மரத்தின் உயரம் 10 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.